அவுதுல்லாஹிமினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 1033வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் திரும்பவும் ஹர்முஸ் ஈரானு ஈராக்கினே ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அது முக்கியமான செய்திகளாக வரலாற்று தடங்களாகவும் சில நேரங்களில் மாறிவிடுவதால் அதையும் நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை. இந்நிலையில் ஈரான், நாங்கள் ஓமனோடு உள்ள ஒப்பந்தத்தை முடித்து விட்டோம். ஹர்முஸ் வழியாக கப்பல்கள் செல்வதற்கு புதிய பாதை ஒன்றை வகுத்திருக்கிறோம். அது ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழும் ஓமனுடைய கோஆபரேஷன் கீழும் நடைபெறும். ஆனால் நாங்கள் இப்போ ஹர்முஸை ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு தடையாக இருப்பது அமெரிக்காவினுடைய பிளாக்கேட். அமெரிக்கா தன்னோட மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. பிளாக்கேட்டை கூட பெருசாக சொல்லலை, முற்றுகையை கூட பெருசாக சொல்லலை. அதனுடைய இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். அப்போது மட்டும்தான் நாங்கள் இது ஹர்முஸை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ட்ரம்ப் பெரிய அளவில் ஒன்றும் பீத்திக்கலை. அவர் காசா பீஸ் பிளானை பற்றி பேசி அப்படி தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஜேடி வான்ஸ் ஹர்முஸில் ஒரு சீக்கிரமே ஒரு இது எட்டப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்திருக்கிறது. என்னுடைய பார்வையில் கடுமையான நிபந்தனை. இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே பிறகு ஏற்பட்ட இழப்புகளுக்கு காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதே போல் அதுக்கு முன்னாடி உள்ள காம்பன்சேஷனையும் பே பண்ணணும். பணத்தை தந்து விட வேண்டும். தந்த பிறகுதான் ஹர்முஸ் ஓப்பனிங் பற்றி பேச முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லைங்கிறத எல்லோரும், அமெரிக்காவில் உள்ள எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். கடைசியா இப்போ நேற்று மாலை பென்டகனும் விட்ட அறிக்கையில் 80% அமெரிக்காவினுடைய ஸ்டாக் பைல்ஸ் தீர்ந்து போயிட்டு நம்ம மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்துவிட்டு குட்ஸ் டெலிவரி பண்ணாமல், ஆயுதங்களை டெலிவரி பண்ணாமல் இருந்தோம் பாருங்க, அதுவும் தீர்ந்து போனது. அதனால 7 கம்பெனிகளை கூப்பிட்டு அமெரிக்கா உடனேயே அந்த வேகமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். இதனால் ஆக அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. ஈரானுடைய நிபந்தனை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அப்பாஸ் அகர்ஜியிலிருந்து எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். இப்போ ஹர்முஸை ஓப்பன் பண்ணதுக்கு தடையாக இருப்பது அமெரிக்கா தான். அதில் சார்ஜஸ் வசூலிப்பலா இல்லை, டோல் கிடையாது, மற்ற சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அது ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில் பங்கு வைத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது ஃப்ரீ நேவிகேஷன் இருக்குன்னு ஜேடி வான்ஸ் சொல்லார். ஃப்ரீ நேவிகேஷன் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் டைரெக்டாக பேசணும்னு சொன்னது இல்லை, நாங்கள் இன்டைரக்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம்னு. இதுலேயும் ஈரான் சொன்னது தான் சரியாக தெரிகிறது, உண்மையாக தெரிகிறது. நாங்கள் நேரடியாக அமெரிக்காவினுடைய அலுவலர்களோட மற்ற தலைவர்களோட நாங்கள் பேசவில்லை என்று சொன்னதான் சரியாக இருக்கு. நாங்கள் பேசினதெல்லாம் ஓமனோட இப்போ அது ஒரு எக்ரிமெண்ட் வந்துட்டு. இனி ஹர்முஸ் ஓப்பன் ஆகிறதுங்கிறது அமெரிக்காவின் கையில் இருக்கிறது. அதுவும் காம்பன்சேஷனுக்கு பிறகு. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்டையும் அதே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய போக்குவரத்து நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷனை தந்துடணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இந்த கேப்பில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, இவன் சாதாரண ஆயுதங்களே இல்லாமல் அமெரிக்கா தத்தளித்து கொண்டு இருக்கும்போது ஈரான் 15,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய, அதனுடைய ஸ்பீடு ரொம்ப குறைவு, ரொம்ப அதிகம்னு சொல்கிறார். சூப்பர் சோனிக், சத்தத்தை விட வேகமாக பயணம் செய்யக்கூடிய பெலாஸ்டிக் மிசில்ஸ்களை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். லாங் ரேஞ்ச் பெலாஸ்டிக் மிசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சையத் 3Fன்னு வச்சுருக்காங்க. சையதுன்னு சையத் அலி காமினி, ஷஹீதானவருடைய பேரில் உள்ள முதல் இதை எடுத்திருக்காங்க. சையது 3Fன்னு பேர் வச்சுருக்காங்க. இது அமெரிக்காவின் சில பகுதிகளை தாக்கும் தகுதி பெற்றது. அவங்களுடைய இமாம்களில் ஒருவர் மூசவி போன வெள்ளிக்கிழமை ஜும்மால பேசும்போது, அமெரிக்கர்களுக்கு அவர்களுக்கு பெலாஸ்டிக் மிசிலுடைய தாக்குதல் என்னவென்று தெரிந்தால்தான் அவர்கள் அமெரிக்காவின் கையை பிடிப்பார்கள். ஆகவே அமெரிக்காவை தாக்குகின்ற ஒரு சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தோம், இப்பொழுது வளர்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி ஒரு வாரமாகவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பல்வேறு ஊடகங்களும் நம்பகத்தன்மையான ஒரு அறிவிப்பு எங்கிருந்து வரவில்லை என்பதனால்தான் நாம் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் மூசவி தன்னுடைய ஜும்மா உரையிலேயே அதை சொல்லி நாம் இன்னும்
2 வருடம் அல்லது 3 வருடம் சொல்லுவார். 3 வருடத்துக்கு சண்டையிடுவதற்கு போதுமான ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். நம்மளுடைய எந்த ஸ்டாக் பைல்ஸும் குறைஞ்சிடல. நம்ம எல்லாம் நன்றாக உற்பத்தி பண்ணியிருக்கோம். எல்லா டேமேஜஸும் ரிப்பேர் பண்ணிட்டோம்னு ஒரு இதை சொல்லி இருக்கிறார். ஆகவே ஈரான் தன்னுடைய பலத்தை வளர்த்து கொண்டது. அதனால அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லை. ட்ரம்ப் தன்னுடைய கவனத்தை இந்த பக்கம் காசா பக்கம் திருப்பின மாதிரி காட்டுறாரு. ஆனால் நல்ல வாங்கி கட்டியிருக்காங்கிறது தான் உண்மை. இப்போது செனட்ல அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களில் எல்லாம் இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா, மெமராண்டம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ அவங்களுக்கு சரண்டரான இதுதான், அதை ஒத்துக்கிட்டாது போயிருக்கலாம். அதை ஒத்துக்கிடாம அதுக்கு பிறகு லெபனான்ல போய் ஒரு தனி அக்ரிமெண்ட்டு, ஓமன்ல போய் ஒரு தனி அக்ரிமெண்ட்டுன்னு நீ ட்ரை பண்ணனால தான் எல்லாமே கதை கெட்டு போச்சு. ட்ரம்ப் அமெரிக்காவை சரியாக வழிநடத்தவில்லை என்று அங்கே போய்கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்த முற்றுகைக்கு அனுப்பியிருக்க கப்பல் இருக்கு பாருங்க. அந்த கப்பல்கள், அமெரிக்கா அனுப்பின கப்பல்கள் உள்ள மாலுமிகள், அது சர்வீஸ் ஸ்டாஃப்னு சொல்லணும். அந்த நம்ம என்ன சொல்லலாம், கப்பல் படையினரை சார்ந்தவர்களுடைய அம்மாமாரெல்லாம் அமெரிக்காவில் டிஃபென்ஸ் அபிஷியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறையில் உள்ள மந்திரிகளையும் மற்றவர்களையும் சந்தித்து, கான்ஃபரண்டேட்னு சொல்கிறாங்க, நேரை சந்தித்து ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க ஊர்வலமாக போய். அது என்னவென்று சொன்னால், அங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் பட்டினியும் பசியுமா கிடக்குறாங்க, அதை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதனால் எங்கள் பிள்ளைகளை மீண்டும் கொண்டு வந்து விடுங்கள். ஏன்னா இப்போ அமெரிக்காவில் எல்லாருக்கும் வாயிலும் ஈரான் யுத்தத்தை பற்றி வரும்போது ஈரான் வார்ன்னு சொல்லலை, அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகல் வார் தான் சொல்கிறாங்க. அதே தான் அந்த தாய்மார்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளை திரும்ப கொண்டு வந்துருங்கன்றாங்க. இது ஒரு பெரிய செட்பேக் அமெரிக்காவுக்கு. ஆகவே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கல. ஆனால் யூஎஸ்எஸ் லிங்கன் ஒன்று இருக்கு, அப்ரஹாம் லிங்கன் வேற போல தெரியுது, இது யூஎஸ்எஸ் லிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த யூஎஸ்எஸ் லிங்கன் பெரிய அளவில் டிப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவில் அது கப்பல் கவரும் போல கடலில் மூழ்கும் போல இருக்கிறது. ஆகவே எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வாங்கன்னு ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த முற்றுகையில் கூட, இந்த பிளாக்கேடில் கூட அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறுகிறது என்பது தெரிகிறது. இதை பென்டகன், சென்ட்ரல் கமாண்டு, செண்டம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கமாண்டு, இராணுவ தலைமையகம், ஜேடி வான்ஸு, இவ்வளோ 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அதில் இருந்து சம் வே அவுட், எப்படியாவது வெளியில் வந்துடுறதா நல்லது என்று சொல்லி இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த இல்லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வார் என்று சொல்லி மூவ் பண்ணியிருக்காங்களே, இதை முடிவு பண்ணால் ஒருவேளை ட்ரம்ப் வேற வழி இல்லாமல் வரலாம். ஆனாலும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடைசியில் பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட்டுக்கு போகணும்னு. அப்போ பிரசிடென்ட்டோடைய கன்சென்ட்டுக்கு போகணும்னா அது போகுமா என்னன்னு தெரியாது. அடுத்தால ஈரான் யுஏஇனுடைய ஆயில் டேங்கர் ஒன்று அத்துமீறி வந்ததை தாக்கி இருக்கிறது. அதே மாதிரி ஆங்கில நாட்டினுடைய கப்பல் 18 நாட்டிக்கல் மைல்ஸ் அல்லது 33 கிலோமீட்டர்ஸ் இல்லை உள்ள கல்ஃப் ஆஃப் ஓமனில் வச்சு அது அத்துமீறி வந்ததை தாக்கி இருக்கிறார்கள். ரெண்டுமே சேதாரம் பட்டிருக்கிறது. மாலுமிகளை ஈரானுடைய இந்த ஸ்மால் போட்ஸ் அவங்களே போய் மீட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வேகமாக வெளியேறி கொண்டு இருக்கின்றன. செப்டம்பர் 30 தான் அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனால் இப்போ அதிக வேகத்தோடு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு சவுதியும் இஸ்ரேலுமாக சேர்ந்து ஈராக்கை தாக்கியதற்கு பழி வாங்குவோம் என்று அங்குள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய போராளிகள் குழு அறிவித்திருக்கிறது. இப்போ அதை அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் சக்சஸ்ஃபுல்லி ஃபோர்ஸ்ட் யூஎஸ் ஃபோர்ஸஸ் டு ரிட்ரீட் ஃப்ரம் பர்சியன் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்து, வளைகுடா நாடுகளில் இருந்து, மற்ற நாடுகளில் இருந்தும் போயிட்டு இருக்காங்க. கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், ஜோர்டான், இங்கே இருந்தும் அமெரிக்க படைகள் தங்களுடைய தளங்களை காலி செய்து விட்டு ஓடுகின்றன. அதை மீடியா தெளிவாக சொல்லுது. பர்சியன் கல்ஃபில் இருந்து, பாரசீக வளைகுடாவில் இருந்து எல்லா பகுதிகளிலும் உள்ள அமெரிக்கர்களை ரொம்ப சாதுரியமாக ஈரான் வெளியேற வைத்து விட்டது. இது அவர்களுடைய வார் அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய யுத்த நோக்கங்களில் ஒன்று. அதில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதே பிறகு எர்பில்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு தளம் ஈராக்கில், அதில் இருந்து தான் இப்போ மேக்சிமம் வெளியில் போகிறாங்க. கேட்டதுக்கு செப்டம்பர் 30க்குள்ளே நாங்கள் போகணும், அதனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ பெரிய அடி வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்தது ஹூத்திஸ் ரெட்ஸியில்
உள்ள ஒரு போர்ட் அல் மகான்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டை தாக்கி இருக்கிறாங்க. அதில் அமெ இஸ்ரே சவுதி அரேபியானுடைய கப்பல்கள் நின்று இருந்திருக்குன்னா அதில் அவை பெரிய சேதத்துக்குள்ளாக இருக்கிறது. அதே போல் ஆராம்கோ கம்பெனியை அன்னைக்கு தாக்கினாங்க. நேற்று அந்த எரிஞ்சிட்டு இருந்ததா அணைத்தார்கள். நேற்று திரும்ப தாக்கியிருக்காங்க. மீண்டும் அது எரிய தொடங்கி இருக்கிறது. இப்படி இந்த யுத்தம், கல்ஃப் யுத்தம் வேறு வேறு திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. கடைசியில் ஈரான் தன்னுடைய கைகளை மேலோங்க செய்திருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய படையில இந்த ஆயுத உற்பத்தி முடிந்தவுடன் மீண்டும் தாக்கினாலும் தாக்கலாம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.